இது வரைக்கும் கடலுக்கு போன யாரும் உசுரோட திரும்பி வந்ததில்லையா? மீறி கடலுக்குள்ள போனா அதான் இந்த படத்தோட கதையே. கிங்ஸ்டன் படத்தை இப்பதான் பார்த்தோம். கடலுக்குள்ள போன யாரும் உசுரோட திரும்ப முடியாது. அதனாலே அந்த மீனவ கிராமம் தூவத்தூர்ல இருந்து எல்லாரும் பக்கத்து கிராமத்துக்கு வேலைக்கு போறாங்க. அங்க கடத்தல் தொழில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல என்னத்தையோ கடல் அட்டையை கடத்துறாங்களாம். இல்ல இது வேற என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிவிக்கு சந்தேகம் வருது. அவங்க அப்பா தாத்தா எல்லாரும் கடலுக்குள்ள போய் இறந்ததை பார்த்துட்டு திரும்பி இதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு கடலுக்குள்ள போறாரு. போறதுக்கு பேச்சு துணையா ஹீரோயினையும் கூப்பிட்டு போயிடுறாரு. திரும்பி இவங்க எல்லாம் உசுரோட வந்தாங்களா, கடலுக்குள்ள என்ன அமானுஷம் தான் இருக்கு அப்படின்றதான் மொத்த கதையே. படத்தோட பிளஸ் சி பேஸ்ட் ஹாரர் அட்வென்ச்சரஸ் மூவி. இங்கிலீஷ் படத்துல எடுக்கிற மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த அட்டெம்ப்ட்டுக்கு பாராட்டு. அப்புறம் ஜிவியோட பிஜிஎம் 2 பாட்டு நல்லா தான் இருக்கு. அப்புறம் விஷுவலி ஓகே. படத்தோட மைனஸ் என்னன்னு சொல்ல ஆரம்பிச்சதுல இருந்தே அவங்களுக்கே ஒரே கன்ஃபியூசன். இது பேய் படமா இல்ல கடத்தல் படமா இல்ல குழந்தைகளுக்கான படமான்ட்டு. வலுவில்லாத ஸ்கிரீன் பிளே, கதாபாத்திரங்களுக்கும் ரொம்ப முக்கியத்துவமே இருக்காது. வில்லன் கேரக்டர்லாம் ரொம்ப முக்கியவே இருக்கும். கடல்ல போயிட்டு இருக்க ஜிவியோட ஃப்ரெண்டு ஒருத்தன் டேய் பயங்கரமா இருக்கு பேசாம திரும்பி போயிடலான்னு அப்பயே அவர் கேட்டிருந்தாருன்னா நம்மளும் தேட்டரை விட்டு பேசாம வெளியே வந்திருக்கலாம். கடைசி வரைக்கும் நம்மள உட்கார வச்சு கொத்தி விட்டாப்ல. கேப்டன் நடிச்ச உளவுத்துறைன்னு ஒரு படம். அதுல ஒரு பைத்தியம் கடலுக்குள்ள போகாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுக்குள்ள என்னமோ ஒரு அமானுஷம் இருக்குன்னு நம்மள அள்ளு விட விட்டுருப்பாங்க. ஆனா இதுல இருக்கிற எல்லா கேரக்டரும் கடலுக்குள்ள போனா செத்துருவன்னு வாங்கி நமக்கு சிரிப்பு தான் வரும். பேய் கூட சண்டை வேற. கடைசியில இந்த படத்தை அண்டார்டிகால தங்க புதையல் இருக்குன்ற மாதிரி கொண்டு போகணும்னு டைரக்டர் நினைச்சிருப்பாரு போல. பட்ஜெட் ப்ராப்ளம் தூத்துக்குடியிலே எடுத்து முடிச்சிருப்பாங்க. என்னத்த சொல்ல, இதுக்கு மேல உங்க இஷ்டம். சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியா இருங்க. எக்ஸைட்டிங்கான வீடியோல சந்திக்க போறோம். பாய்.